சூழ்நிலை அப்படிங்கறத தாண்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு ஒண்ணு கட்டினாரு குருஜி. இப்ப லாஸ்ட் 2000 ஒரு 18, 19, அந்த 20 அந்த 22 வருஷத்துல அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து மன திருப்தி இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்ப வந்து வேற வீடு அமையுங்களா? இப்ப இருக்கிற வீடே வந்து நம்ம ஏதாவது ரீஒர்க் மாதிரி ஏதாவது பண்ணலாமா குருஜி? கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் எல்லாவற்றையும் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு அவர் கொடுத்தே தீரணும். சரிங்க குருஜி. அவருடைய காரகத்துவங்கள்ல மன அழுத்தத்தை கொடுப்பாரு. சரிங்க குருஜி. சுக்கிரன் வந்து ஆதிபத்திய ரீதியாக நோயை கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் சுக்கிரன் பெண்களால் மனைவி, பெண் குழந்தை இது போன்ற விஷயங்களையும் வீடு வாங்கின விஷயங்களையும் விரயம் கொடுப்பார். கரெக்ட் குருஜி. இந்த மாதிரி பாவத்துவமா இருக்கும்போது இந்த நேரத்தில் வீடை கிட மாத்தாதீங்க. சரிங்க குருஜி. ஏதோ 4ஆம் அதிபதி 4ஆம் வீடு நல்லா தான் இருக்கிறாரு. குருவை சொல்றேன், 4ஆம் வீட்டை உச்சகிரகம் பார்க்கறது நல்ல அமைப்பு. 4ஆம் வீட்டில் ராகு இல்லாம கேது இருக்கிறது நல்ல அமைப்பு. எதுலையாவது வீட்டுல கை வச்சீங்கன்னா செலவு இழுத்துக்கிட்டே போங்க, கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு. சரிங்க குருஜி. ஏற்கனவே இருக்கிற கடனும் ரொம்ப தள்ளி இழுத்துக்கிட்டு போகும். ஏற்கனவே மாமாவுக்கு ஒரு 50 வயசு ஆயிடுச்சு, வீடு அமைஞ்சிருக்கு. சரிங்க குருஜி. இப்பெல்லாம் கை வைக்க வேண்டாங்க. சூரியத புக்தியில எதை தொட்டாலும் நல்லா இருக்கும் 2028ல. சரிங்க குருஜி. இப்போ வந்து